தமிழை இழிவுபடுத்திய அமைச்சர் மன்னிப்பு கேள் என களத்தில் இறங்கிய நாம் தமிழர் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தமிழ் சொல்லித்தராத அன்பும் இரக்கமும் நீதியும் பார்த்திங்கன்னா பைபிள் படித்து வந்துருச்சு அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. அதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு ஒரு பதம் சொன்னாலும் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, ஒரு சாதாரண நபர் இதை பேசுகிறார் அப்படின்னும்போது ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் மதத்தின் பேரால் அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பின் காரணமாக அவர் சொல்கிறார் அப்படின்னா கூட நம்ம அதற்கு எதிர்ப்பு பேசுவோம். ஏன்னா நமக்கு தமிழ் அந்த அளவுக்கு முக்கியம். ஆனாலும் கூட ஒரு அமைச்சர் சட்டசபை நின்று இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னா அதை ஒருவர் கூட ஏன் கண்டிக்கலை, ஒருவர் கூட ஏன் அதை எதிர்த்து பேசலை? அதுவும் இல்லாமல் அவருக்கு அவர் மதம் எந்த அளவுக்கு பிடித்திருக்கிறதோ அல்ல அதன்படி வழிபடுவதற்கோ எந்தவித தடையும் இல்லை. ஆனால் அனைத்து மக்களுக்குமான அமைச்சராக அவர் நிற்கிறாருங்கிற ஒரு அறிவு அவருக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதாவது இந்த அமைச்சர் பேசக்கூடிய அந்த மொழி, அவர் தமிழில் பேசும்போது எவ்வளவு பிழைகள் இருக்கிறது. அவர் பேசும்போது பிழைகள் எழுத்து பிழை இல்லை, எண்களும் பிழை. எண்களை சரியாக அவரால் குறிப்பிட்டு பதிவிட முடியலை, பேச முடியலை. அதுவும் பாட்டு படிப்பதில் அவருக்கு அந்த சிக்கல் இருக்குது. அப்போ அதை குறித்து கேள்வி எழுப்பும்போது அதை திரித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்வது மாண்பு, அல்லது நான் முயற்சி கொள்கிறேன் அப்படிங்கிறது ஓகே. இல்லை எனக்கு இது வரலை, நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் அப்படின்னா கூட நமக்கு பெரிய தவறு ஒன்றும் தெரில. அவருக்கு தமிழ் வரல போல் அந்தளவுக்கு. ஏன்னா இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் மீடியமில் படித்து வளர்ந்துருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு பார்த்திங்கன்னா பைபிள் இருக்குது, எனக்கு அந்த அமைதியும் இரக்கம் இதை பற்றிலாம் அது சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக தமிழ் படித்தாலும் உங்களுக்கு அது புரியாது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரும் கோவப்பட்டு மன்னிப்பு கேள் மரிய வில்சன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டேகை இந்த முழுக்கும் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம்ம இதை சொல்கிறோம். எப்படி வெளிப்படையாக ஒரு அமைச்சர் இப்படி பேசலாம்? அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல கிறிஸ்துவத்தையும் தான் அசிங்கப்படுத்தியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் உங்களுடைய பேச்சு வழக்கு சரியில்லை அப்படின்னும்போது அந்த பேச்சு வழக்கு குறித்து அவர் பேசாமல், எனது பேச்சில் இருக்க பிழையை பற்றி உணராமல் பட்டுன்னு தான் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவதும், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவத்திற்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்வதுங்கிறது, கிறிஸ்துவத்தையும் அவர் அவமதிக்கிறார். கிறிஸ்துவத்தை தமிழுக்கு எதிராக திருப்பி அவர் இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரியான ஒரு சங்கிகளுக்கு விதை போடக்கூடிய ஒரு வேலையை அவர் பார்த்துருக்காருங்கிறது அந்த உளவியல் ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மரிய வில்சன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எதற்காக அப்படின்னா, அவர் அந்த விக்டம் கார்டு ப்ளே பண்ணார்ல, அதுக்கு மட்டும் இல்லை, அவர் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அனைத்து தமிழர்கள்கிட்டையும் தமிழை அவர் குறைத்து பேசியதற்காகவும் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அவர் பேசிய பேச்சு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.